கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சிபிஐ எழுப்பிய கேள்விகளுக்கு முறையாக பதிலளித்ததாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் நேற்று விசாரணைக்கு ஆஜரானார். அவரிடம் சுமார் 6 மணி நேரம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். விசாரணைக்கு பிறகு டெல்லியிலிருந்து சென்னை திரும்பிய செந்தில் பாலாஜி விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சிபிஐ எழுப்பிய கேள்விகளுக்கு முறையாக பதிலளித்ததாக தெரிவித்தார். மீண்டும் விசாரணைக்கு ஆஜராவது குறித்து சிபிஐ எதுவும் தெரிவிக்கவில்லை என்று கூறினார். கரூரில் நடைபெற்ற அந்த துயர சம்பவங்கள் குறித்து சில கேள்விகளை முன்வைத்தார்கள். அந்த கேள்விகளுக்கு முறையான பதிலை வழங்கியிருக்கின்றேன். குறிப்பாக ஒரு சாட்சிகள் என்ற அடிப்படையில் அன்று நடைபெற்ற சில நிகழ்வுகள் குறித்து என்னிடம் கேள்விகளை முன்வைத்தார்கள். அந்த கேள்விகள் என்ன, அதுக்கு என்ன பதில் சொன்னேன் அப்படிங்கிறது பொதுவெளியில் சொன்னால் சரியாக இருக்காது. ஒரு விசாரணை ஆணையத்தின் முன்பு வைக்கப்பட்ட கேள்வி பதில்கள். ஆகையால் முறையான கேள்விகளுக்கு முறையான பதிலை வழங்கியிருக்கின்றேன். இன்னைக்கு அது சம்பந்தமா எதுவும் சொல்லலை. ஃபர்தரா பார்ப்பேன் இனி வரக்கூடிய நாட்கள்.